குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நடந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டில். ஒரு தம்பி, அவர் இங்கே தான் சென்னையை சேர்ந்தவர், போரூர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அதாவது நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா, சார் நான் மார்க்கெட்டில் பிகினர் தான். நேற்று மார்க்கெட்டு திடீர்னு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்ததில்ல, அந்த புல்லிஷ் ட்ரெண்டில் நான் எடுத்துட்டேன். என்ன ஒன்று மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக எடுத்தேன். ஏன்னா 23,400, 300, 250 எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தது. மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தது. சரி, இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். பிளான் எல்லாம் கரெக்டாக தான் போட்டு இருந்தேன். எல்லா பிளானுமே கரெக்டாக தான் இருந்தது. மார்க்கெட் என்னுடைய அந்த ரெசிஸ்டண்ட்டு கிட்ட வந்தது. சரி, என் பிளானுக்கு என் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்குன்ட்டு நாங்கள் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ணிச்சு பாருங்கள். என்னுடைய 10,000 ஒரே நாளில் 10,000 நான் லாஸ் பண்ணேன். அதாவது நேற்று நடந்தது இல்லைங்க மார்க்கெட்டில். நேற்று மார்க்கெட்டில் ஒரு 500 பாயிண்ட் ஏறிச்சில்ல, ஒரு 183 பாயிண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரேலி ஆகிட்டே இருந்தது. அதாவது 23,470 வரையும் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக கரெக்டாக அவர் 23,300, 350 அவர் ஒரு செட்டப் வச்சுருக்காரு. ஒரு புட்டாப் அது வரையும் மார்க்கெட் அங்கேருந்து இறங்கும். ஏன்னா டெக்னிக்கலாக அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு, ஓஐ சார்ட்டில் ஆப்ஷன் செயினில் அந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால் நாங்கள் வந்தவொடனேயும் ஒரு புட்டை எடுக்கலான்ட்டு எடுத்திருக்காரு. அந்த புட்டை எடுத்தது தான் பாவம். 10,000 ஒரே ட்ரேடில் 10,000 போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட புலம்புனார். சரி, அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அவர் லாஸ் ஆனதை மட்டும் தான் சொன்னார். ஆனால் அங்கே அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணி அதையே ஒரு ஆடியோவாக போடுறேன். அதாவது ஒரே ஒரு ட்ரேடில் 10,000 லாஸ் பண்ணேன், அதுதான் இதில் டைட்டிலே. அப்போ அவர் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பார்? அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா இன் ஃப்யூச்சர் புதுசாக ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே வரும்போது அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஃப்யூச்சரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இதை சொல்கிறேன். முதல்ல அந்த நிஃப்டி 50 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு புல்லிஷ் தான், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே மேலே போச்சு. இவர் பண்ணது என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட் வரும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷனை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினார். மார்க்கெட்டும் அவர் சொன்ன மாதிரி அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்ததும் அங்கே போய் ஒரு புட் ஆப்ஷனை எடுத்திருக்காரு. அவர் எடுத்தது தான் தாமரம். மார்க்கெட் அது வரைக்கும் மீடியமாக கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருந்து தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் மடன்னு மேலே இன்னும் ஸ்பீடாக ஏற ஆரம்பிச்சிச்சான். அவர் இது ரொம்ப பேரோட ஒரு புலம்பல். எனக்கு சிரிப்பு தான் வருது, பட் இருந்தாலும் அவரோட கஷ்டம் இது. ஆனால் எனக்கு சொல்லும் போது சிரிப்பு வருது, மன்னிச்சிங்க. அங்கேருந்து அது வரையும் ஸ்லோவாக ஆம வேகத்தில் ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு அவர் வாங்கினதுக்கப்புறம் மடன்னு மேலே ஏறிச்சு தான். அப்போ அவர் அங்கே என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல அவர் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. காலையில் நேற்று காலையிலேயே ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஈரான் எங்ககிட்ட அணு ஆயுதத்தை நாங்கள் வச்சுருக்க மாட்டோம், சரண்டர் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணார். அது செய்தியில், பாலிமரில், நியூஸ் 7ல், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் எல்லா நியூஸ்லேயும் நான் பார்த்தேன். அது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியல. ஆனால் நியூஸஸ்லாம் அதனால தான் மார்க்கெட் ஏறிச்சு. அப்போ அவர் கரெக்டான பொசிஷனில் அந்த அவரோட ஏம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 10,000 தான் டோட்டல் கேபிட்டலே அவர்கிட்ட இருந்தது. பொசிஷன் சைஸ் அங்கே அதாவது அவுட் ஆஃப் த மணி அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது. அவுட் ஆஃப் த மணி, அந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே நேற்று ப்ரீமியம் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுவும் புட்ஸே இல்லை. இவ்வளோ ஏறும் போது அவுட் ஆஃப் த மணி எல்லாம் என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக பெரிய லெவலில் இறங்கியிருக்கும். அவர் வாங்கும் போது ப்ரைஸ் எல்லாம் நான் கேட்கல, சும்மா ஒரு 100 ரூபா தான் வச்சிங்களேன். பொசிஷன் சைஸு அவர் வாங்கினதுக்கப்புறம் 23,000 அப்புறம் அது கரெக்டாக எனக்கு அவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு கரெக்டாக தோணலை. ப்ரீமியம், அதாவது ஓடிஎம் மட்டும் நான் வாங்கிட்டேன் சார், மோர் தென் லாட் சைஸை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 20,000 வச்சுருந்தாருன்னா ஒரு மோர் தென் லாட் சைஸ் வாங்கியிருந்தா கூட ஒரு 2-3 லாட் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கேபிட்டல் வந்து அதிகமா போயிடுச்சு. இப்போ ஒரு எடுக்கிறதே அவுட் ஆஃப் த மனி. அதில மோர் தென் லாட்ஸ் எடுத்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பா ரிஸ்க்க வந்து ஃபாலோ பண்ணலன்னு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் அவர் பண்ணக்கூடிய செகண்ட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னா, மார்க்கெட் கண்டிஷனே அவர் பார்க்கல. டெக்னிக்கலா ஒண்ணு எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்ல டெக்னிக்கல்னா எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, எந்த நியூஸுமே இருக்கக்கூடாது மார்க்கெட்ல. மார்க்கெட் சாதாரண நிலைமையில இருந்தா மட்டும் தான் அந்த டெக்னிக்கல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாரி ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணி அது பேப்பர்லலாம் நியூஸஸ் எல்லாம் வரும்போது, அப்போ மார்க்கெட் புல்லிஷ்னஸ்ல தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நேத்து காலையில பாசிட்டிவ்ல தான் இருந்தது. ஜாப்பனீஸு, ஏசியன் மார்க்கெட்டு, யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும்போது, நம்ம மார்க்கெட் மட்டும் எப்படி கீழ வரும்? இறங்கறதுக்கு வாய்ப்பில்ல. அவரு அங்கேயே ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. செகண்ட் மிஸ்டேக் வந்து பொசிஷன் சைஸ வந்து அதிகப்படியா எடுத்திருக்காரு. 3வது மிஸ்டேக் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மார்க்கெட்டு கொஞ்சம் மேல போய் இறங்கும் அப்படின்ற மாரியாவது அவரு நெனச்சிருந்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கியிருந்தா மினிமம் அந்த லாஸஸையாவது புக் பண்ணியிருக்கலாம். அவரு என்ன பண்ணிட்டாரு, மார்க்கெட்டு கண்டிப்பா போயிட்டு நல்ல மேல போயிட்டு இறங்கும் அப்படின்ற மாரி 3:15 மணி வரையும் காலையில ஆரம்பிச்ச அந்த ட்ரேடிங் ஹவர்ஸு ஈவினிங் 3:15 வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலா அவர் வந்து பேனிக் ஆயிட்டு இருப்பாரு. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணியிருந்தாலும், அந்த ஸ்டாப் லாஸை மேனுவலா எடுத்து விட்டுட்டுருப்பாரு. அவரு ஸ்டாப் லாஸே போட்டிருக்க வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? அதுதான் அங்க நடந்திருக்கும். மார்க்கெட் இப்போ பவுன்ஸ் ஆயிடும், இத கிட்ட வந்து மேல போயிடும் அப்படின்ற மாரி அந்த ஹோப்லயே தான் அவர் ட்ரேட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. அப்போ இதுதான் அந்த ஹோப், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த மிஸ்டேக்கு இது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் மிஸ்டேக் பண்ணும்போது தான் லாஸஸ் வந்து ஹெவியா வர ஆரம்பிக்கும். கரெக்ட்டு தானே? அப்போ கடைசியா அவரோட கேபிட்டல்ல ரூ. 10,000 டோட்டலா லாஸ் பண்ணிட்டாரு ஒரே ட்ரேட்ல. ஒரே ட்ரேட்ல 10,000 லாஸ். அதாவது லாட் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் கண்டிஷனை தெரியாம விட்டுருக்காரு. ஸ்டாப் லாஸ்ன்றதை யூஸ் பண்ணாம விட்டாரு. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்ல மார்க்கெட் திரும்பும் அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு 10,000 ஒரே ட்ரேட்ல ஒரே நாள்ல 6 மணி நேரத்துல விட்டுருக்காருன்னே வச்சுங்களேன். அப்போ இந்த மாரி மிஸ்டேக்ஸை நம்ம எத்தனை பேர் பண்ணியிருப்போம்? நேத்து, முந்தா நேத்து, இதுக்கு முன்னாடி, இல்ல இன்னைக்கு ட்ரேட் ஆகப்போகுது. இன்னைக்கு தேர்ஸ்டே, ராமநவமி, அதனால மார்க்கெட் இல்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. எத்தனை பேர் இதே தப்ப நம்ம மறுபடியும் பண்ணுவோம். ஸோ நீங்க அத பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதையே ஒரு அவேர்னஸ் ஆடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் கண்டிஷனை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதில லாட் சைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. நீங்க லாட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ற மாரி இருந்தா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, அத அக்செப்ட் பண்ண கத்துக்குங்க. அதாவது அப்போ ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 2,000 லாஸ் வருது, 3,000 லாஸ் வருது, 5,000 லாஸ் வருது, 7,000 லாஸ் வருது, 10,000 லாஸ் வரும்போது அவரு அத வந்து ரியலைஸ் பண்றாரு. ஐய்யய்யோ! 10,000 போயிடுச்சேன்னு. அங்க வந்து எக்ஸிட் பண்றாரு. அங்கேயும் அவரு பண்ணலன்னா, அவரோட கேபிட்டல் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுமா? அத தான் நான் அடிக்கடிக்கு சொல்றேன். சின்னதோ, பெரியதோ வரக்கூடிய ப்ராஃபிட்டோ, லாஸோ சின்னதா இருக்கும்போதே அத அக்செப்ட் பண்ணீங்க. மோர் தென் ட்ரேடட்ஸு அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாரி சின்ன லாஸை வந்து மோர் தென் ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு அப்படின்ற மாரி ஒரு பிரின்சிபல்ஸை கொண்டு வந்துருங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க லாஸஸ் பெரிய லெவல்ல போகாது. ப்ராஃபிட் மினிமமாவது கிடைக்கும். கரெக்ட்டு தானே? அப்போ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது எந்த ஒரு ட்ரேடுக்கும் முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள லெசன்ஸை நம்ம கத்துக்கணும். மார்க்கெட்டோட கண்டிஷன், ப்ராஃபிட் சைஸ் என்ன மாரி வைக்கணும், ஸ்டாப் லாஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ப்ராஃபிட் வந்தா அந்த எமோஷனை எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போணும், அப்படின்ற மாரி லெசன்ஸ் எல்லாம் இந்த பிகினர் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ நம்மலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், நான் 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா நான் இந்த மாரியெல்லாம் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அவரு நேத்து வாட்ஸ்அப் கால்ல எனக்கு டெய்லி இப்போ இந்த மாரி தாங்க வருது.
ஒவ்வொரு கண்டென்ட்டாக இப்போ ஜனங்களே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அதையே நம்ம சொல்லுவோம். அதாவது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்? ஸ்மால் பொசிஷன், லாட் சைஸை குறைச்சி ட்ரேட் பண்ணணும். ஃபிக்ஸடாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நோ ஓவர் கான்ஃபிடென்ஸ். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை மார்க்கெட்டில் வரக்கூடாது. லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் சின்னதாக இருக்கும் போதே அக்செப்ட் பண்ணிங்க. ஆனால் சின்ன சின்ன ப்ராஃபிட் மார்க்கெட்டில் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பிடிங்க. இதுதான் வேணும். கரெக்ட் தானே? நான் உண்மையாலுமே சொல்கிறேங்க. நான் இந்த 2 நாளாக தான், முந்தா நேற்றும் தான் நான் மோர் தென் என்னுடைய ஆவரேஜை தாண்டி ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் என்னுடைய வீடியோவில் நான் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ரேஞ்சுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டண்ட்டை கொண்டு வாங்க. அது லாஸ் வந்தாலும் அதே லெவல், அதே ட்ரேடிங் தான். ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேடிங் தான். ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து 10,000 லாஸ் பண்ணுறதுலாம் டூ மச்சு. ஏன்னா அவருக்கு பாருங்கள், அவர் பிகினர்னு அவர் சொல்லும் போதே அதை தான் சொன்னார். அப்போது இத்தனை மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இதை தானே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட் கண்டிஷனை அவர் முதல்ல பார்க்கவே இல்லை. அவர் ஒரு டெக்னிக்கலை பேஸ் பண்ணி உள்ளே போனது எல்லாமே கரெக்டு. ஆனால் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் இருக்கும்போது டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகாது. அது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவருக்கு லாஸ் வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிக்கெஸ்ட்டு எனிமி அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? மார்க்கெட் கிடையாது, நம்மளோட எமோஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் யாராவது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணால் ஒரே நாளில் 10,000 இல்லை, உங்கள் கேபிட்டல் முழுக்கமே போயிடுச்சுன்னா அதிகப்படியான கஷ்டம் வரும். மார்க்கெட் மேலே ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி தள்ளிடுற மாதிரி நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மைண்ட் செட்டு ஒரு நாள் டிஸ்டர்ப் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம தோக்கிறதுக்கு அந்த மார்க்கெட்டில் வரோம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இதெல்லாம் எனக்குள்ளே வந்தது. அதை மீறியும் தான் கிவ் அப் அப்படின்ற ஒரு வேர்டு என்னை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அதை கிவ் அப் பண்ணவே இல்லை. இன்ன வரையும் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன், சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டிஷனை பாருங்கள். பொசிஷன் சைஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். பொசிஷன் சைஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட்டில் கொண்டு வரவே வராதிங்க. லாஸோ ப்ராஃபிட்டோ சின்னதாக இருக்கும் போதே அதை அக்செப்ட் பண்ண பழகுங்க. இதுதான் நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்லக்கூடியது. இது அவரோட ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. நேற்று நடந்த உண்மை சம்பவம் மார்க்கெட்டில். அது அவர் என்கிட்ட சொன்னதுனால நான் அப்படியே ஒரு ஆடியோவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.